Hi students, good morning. Today 12th standard computer science unit 1 chapter 1 function. Subroutines. Subroutines are the basic building blocks of computer programs. Subroutines are small section of code that are used to perform a particular task that can be used repeatedly. In programming language, these subroutines are called as functions. அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை செய்யும். அதை வந்து ரிப்பீட்டடாக நம்ம எத்தனை ப்ரோக்ராமில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. இதை தவிர வேறு எல்லா இடத்துலையும் அதை என்ன சொல்லுவாங்கன்னா சப்ரூட்டீன்ஸ். Function with respect to programming language. A function is a unit of code that is often defined with a greater code structure. Specifically, a function contains a set of code that works on many kind of inputs like variables, expressions and produces a concrete output. அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்து ஒரு யூனிட் ஆஃப் கோட் அதை வந்து ரொம்ப ஒரு கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சரோடு அதை டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு வந்து 2 டிஜிட்டில் நம்ம இன்புட் கொடுத்தாலும் அது கரெக்டான அவுட்புட் வரணும். 10 டிஜிட்டில் இன்புட் கொடுத்தாலும் கரெக்டான அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஃபங்க்ஷன் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். Function specification. Let us consider the example a is equal to 24 has an expression in it. But 24 is not itself an expression. Rather, it is a function definition. Definition bind values to name. In this case, the value 24 being bound to the name a. Definition are not expression at the same time. Expression are also not treated as definition. Definition are distinct syntactic block. Definitions can have expression nested inside them and vice versa. Function specification என்ன சொல்கிறாங்கன்னா a is equal to 24னு கொடுத்துருந்தாங்கன்னா 24 அப்படின்றது வந்து எக்ஸ்ப்ரெஷன், a அப்படின்ற வேரியபிளுக்கு வந்து அது வந்து பவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபனிஷனும் எக்ஸ்ப்ரெஷனும் சேம் கிடையாது, அது ரெண்டும் டிஃபரண்ட், நாட் ட்ரீட்டட் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு டெஃபனிஷனுக்குள்ளே எத்தனை எக்ஸ்ப்ரெஷன் வேணாலும் இருக்கலாம். Parameters and arguments. Parameters are the variable in function definition and arguments are the values which are passed to a function definition. அதாவது ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிளுக்கு பேர் வந்து பேராமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷன் டெஃபனிஷனில் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவுக்கு பேர் வந்து ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் பேராமீட்டர் வித்தவுட் டைப். ஃபஸ்ட்டு we will see a program. Requires b greater than or equal to 0, return a to the power of b. Let rec power ab. If b is equal to 0, then 1, else a star power a b minus 1. Requires அப்படின்றது வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொன்னால் போஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எல்இடி அப்படின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கான கீவேர்டு. ஆர்இசி அப்படின்னா ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்கான கீவேர்டு. இதில் வந்து பவர் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன டேட்டா டைப்பு, ஏ வந்து என்ன டேட்டா டைப்பு, பி என்ன டேட்டா டைப்பு, நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய வேல்யூ வந்து என்ன டேட்டா டைப் அப்படின்றத கொடுக்கல. அதுதான் பெராமீட்டர் வித்தவுட் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெராமீட்டர் வித் டைப். Example, requires b greater than 0, returns a to the power of b. Let rec power a int b int. If b is equal to 0, then 1. Else a star power b a minus 1. இதுலேயும் requires அப்படின்றது வந்து ப்ரீ கண்டிஷன், ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்து போஸ்ட் கண்டிஷன், எல்இடி அப்படின்றது வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷனுக்கான கீவேர்ட், ஆர்இசி அப்படின்னா ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்கான கீவேர்ட். இதில் வந்து ஏ வந்து டேட்டா டைப் வந்து இன்ட்டு, பி வந்து இன்ட்டு, அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டும் இன்ட்டில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பேராமீட்டர் வித் டைப். சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். லெட் ஆர்இசி fn a1 a2 an ஈக்குவல் டு கே. ஆர்இசி அப்படின்னா ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து திருப்பி அதையே கால் பண்ணுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன். எஃப்என் அப்படின்றது வந்து ஃபங்க்ஷனுடைய நேம், ஏ1 ஏ2 ஏஎன் எல்லாம் வேரியபிள்ஸ், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து கே. நோட், எ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் கால்டு ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இது வந்து இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்ட். For example, let us see an example to check whether the entered number is even or odd.
requires x greater than or equal to 0. Let r is even x is equal to 0, odd x minus 1. Return even. Requires x greater than or equal to 0. Let odd x not equal to 0 and even x minus 1. Return odd. அதாவது ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப். எக்ஸ் அப்படின்றது வந்து இன்புட்டு, அதுக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து ஒய். x1 x2 இது ரெண்டுமே இன்புட்டு, வரக்கூடிய அவுட்புட் வந்து ஒய். x1லேருந்து xn வரைக்கும் என்ன வேரியபிள் கொடுத்தாலும் அதோடைய அவுட்புட் வந்து ஒய். இதை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நோட்டில் பாருங்கள். ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினிஷன், தேர் இஸ் நோ டைனமிக் டெஃபினிஷன். அதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்போதுமே ஸ்டாட்டிக்னா நிலையானது, அதை மாற்றவே முடியாது, ரன் டைமில் மாற்ற முடியாது அப்படின்றத நோ டைனமிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next heading, interface versus implementation. An interface is a set of action that an object can do. For example, when you press a light switch, the light goes on. You may have not cared how it splashed the light. In object-oriented programming language, an interface is a description of all functions that a class must have in order to be a new interface. அதாவது இன்டர்ஃபேஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, என்ன ஒர்க் நடக்கணும் அப்படின்றத மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர்ஃபேஸ். அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம லைட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா லைட் எரியுதா எரியலையா அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனை. அந்த லைட்டு எப்படி எரியுது அப்படின்றது நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ அந்த எரியுதா எரியலையா அப்படின்றது தான் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன். Implementation carries out the instruction defined in the interface. இன்டர்ஃபேஸில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கேரி அவுட் பண்ணுறதுக்கு பேர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறாங்க. இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ பட் ஓன்ட் ஆக்சுவலி டூ இட். என்ன செய்ய முடியும் அப்படின்றத மட்டும் சொன்னோம்னா அதுக்கு பேர் வந்து இன்டர்ஃபேஸ். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் இம்ப்ளிமெண்டேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.